சேகர் ரெட்டி வீட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டு மொத்தமாக பிடிப்படுது. அவர் யாரோட நோட்டுன்னு சொல்லலை சேகர் ரெட்டி. ஆனால் அவர் எங்கேருந்து அந்த நோட்டு வந்ததுன்றதை அவர் சொல்லலை. வழக்கில் அது குவாரியிலேருந்து வந்ததுன்னு சொல்லி சமாளித்து வந்துட்டார், ரைட்டா. ஆனால் உண்மையிலேயே அது வந்து எடப்பாடி கிட்டேருந்து தான் வந்தது. அன்றைக்கே அவர் எடப்பாடி கிட்டேருந்து தான் இந்த நோட்டு வந்ததுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கே எடப்பாடி கண்டம், ரைட்டா. அன்றைக்கி சுற்றிருப்பாங்க. அதே நேரத்தில் எடப்பாடியை குறி வச்சு தான் ரைடு. எடப்பாடியுடைய சம்மந்தி வீட்லேயும் ரைடு. கிட்டத்தட்ட கைது லெவலுக்கு போகுது. பெங்களூரில் இன்கொயரி கைதுன்ற லெவலுக்கு போகுது. அதை பண்ணுறவர் யாருன்னா அருண்ராஜ். அந்த கேஸ் இன்றைக்கி என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை, ரைட்டா, காலி. அதே மாதிரி சசிகலாவும் எடப்பாடியும் தொடர்ந்து பாஜகவை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கனால 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாங்க, சசிகலாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறாங்க. 1100 கோடி ரூபாய்க்கு சசிகலாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த ரெய்டை நடத்தினது யார்? அண்ணன் அருண்ராஜ்.